நாங்கள் போனதுலேயே ஒரு சொதப்பலான மினி டேட் பார்க்கலாமா. அம்மா அவங்க ஆஃபீஸ்க்கு போய் இந்த ஸ்கூல் பசங்களுக்கு நோட்டு புக்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. ஆஃபீஸ்க்கு போயிட்டு டேரெக்டாக வீட்டுக்கு வரதா தான் பிளான். ஆனால் எங்களுக்கு அங்கே போனதும் சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோம், ஏதாச்சும் சாப்பிட்லாமா அப்படின்னு தோணுச்சு. நாங்கள் அப்போ தான் லஞ்ச் முடிச்சிருந்தோம் வீட்டில். அது மணி ஒரு 3:30 தான் இருக்கும். ஃபுட்டாக சாப்பிட வேணாம், ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்லாம் அப்படின்னு தான் நினச்சோம். ஸ்நாக்ஸுக்கே நாங்கள் என்ன பிளான் பண்ணுறோன்னு பாருங்கள். சிக்கன் கிரேவிங்ஸ் ரொம்ப இருந்துச்சு 2 பேத்துக்கும். சரி போய் ஒரு கிரில்லை சாப்பிட்ருவோன்னு பவருக்கு போனோம். எங்களுக்கு பவர் மதுரைக்குள்ளே போனால் லேட் பண்ணிவிடுவோம். போன வேலையை விட்டுட்டு வேறு ஏதாவது வாங்கி தேவையில்லாத செலவு பண்ணிவிடுவோம். ஏன்னா பாருங்கள் சிக்கனத்தை கற்றுக்கோங்க எங்கிட்டிருந்து. அதனால என்ட்ரன்ஸில் பவர் எங்களுக்கு பிடிக்கும், அடிக்கடி போவோம். அதனால அங்கேயே போய் கிரில்லை போட்டு வந்துடலான்னு போன பின்னாடி தான் எங்கள் 2 பேருக்கும் ஞாபகமே வந்து காரை பார்க் பண்ணுற டைமில் எங்கள் ஜிபே வாங்க மாட்டான், கேஷ் இல்லை எங்கள் கையில். அடப்பா அவங்களா இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சரி டாட்டா பாய் பாய் சொல்லி ரிட்டர்ன் வந்துட்டோம். சரி நாகமலையில் ஏதாவது சாப்பிட்லான்னு நினச்சி பார்த்துட்டே வந்தோம். அங்கே இந்த அம்மாஸ் கிச்சன் அப்படின்னு இருந்தது, பார்த்தாங்க இல்லைன்ட்டாங்க. சரி போங்கடா அப்படின்ட்டு கொஞ்சம் நகண்டா ஜேபி இருந்துச்சாங்க. இப்போ கனக மெஸ் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க போல். பார்த்தோம் இருக்கான்னு கேட்கலான்னு பார்த்தா கிரில் இருந்துச்சு. ஏ ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். கையெல்லாம் கழுவிட்டு அப்படியே மிரருக்கு ஒரு போஸை கொடுத்துட்டு சாப்பிட்லான்னு ஆசையாக வெளியே போனால் இலையெல்லாம் போட்டு காத்துட்டு இருந்தேன். எங்களுக்கு கிடைச்ச டிசப்பாயின்மெண்ட். கிரில் மிஷின் இன்னும் ஆனே பண்ணிட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் எங்கள் வீட்டுக்காரர் என் குழந்தையோட டிசப்பாயிண்டட் ஃபேஸ். இது என்னடா மதுரக்காரனுக்கு வந்து சோதனைன்ற மாதிரி. சரி வந்து சும்மா வந்து வேஸ்ட் ஆகாட்டி என்ன ஒரு செருப்பாவது வாங்குவோம் அப்படின்னு நினச்சிட்டு இந்த சீப் அண்ட் பெஸ்ட் ஃபுட்வேர் அப்படின்னு போட்டிருந்தாங்க. நான் ஆல்ரெடி மதுரை போகிறப்பெல்லாம் இந்த கடையை பார்த்துட்டே தான் போவேன். என்னடா இங்கே கலெக்ஷன் நிறைய இருக்க மாதிரி இருக்கே, ஒரு நாள் போய் செக் அவுட் பண்ணணும் அப்படின்னு. எனக்கு செருப்புனா ரொம்ப பிடிக்கும். எங்கே போனாலும் செருப்பாக வாங்குவேன். அதனாலேயே எங்கள் அம்மாட்ட செருப்படியும் வாங்குவேன். நிறையா கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. ஆனால் எனக்கு பிடிச்ச மாதிரி கலெக்ஷன்ஸ்க்கு வந்து சைஸ் லிமிட்டடாக தான் இருந்தது. ப்ரைஸ் ரேஞ்ச் பொறுத்தவரை நான் ட்ரை அவுட் பண்ண எல்லா செருப்புமே 200 தான் சொன்னாங்க. இதில் உங்களுக்கும் ஒரு டாஸ்க் வச்சுருக்கேன். என்ன அப்படின்னா நான் என்ன செருப்பு சூஸ் பண்ணிப்பேன் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். நான் காமிச்சதில் ஏதோ ஒன்று கெஸ் பண்ணுங்கள். எங்கள் வீட்டுக்காரர் நான் எப்படி அழுவேன்னு சொல்லி கலாய்ச்சிட்டு வந்துட்டு இருந்தார். சரி சக்கானூர் நேர்லையாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே போனோம். அங்கேயும் எதுவும் கிடைக்கிற மாதிரி தெரியல, ஒரே டிசப்பாயின்மெண்ட் தான். சரி போங்கடா வீட்டுக்காவது போவோம். சரி ஒரு 65 கிடைக்குமா அப்படின்னு தேடிட்டே போனால் அதுவும் கிடைக்கிற மாதிரி தெரியல. அண்ட் இந்த டாட்லர்ஸை வச்சுட்டு காரில் டிரைவ் போயிட்டு வருது எவ்வளோ கஷ்டம்னு அந்த தாய்மாருக்கு தான் அந்த வேலையை தோணவே செஞ்சிடும். ஐயோ அப்பா என்னை இறக்கி விட்டுருங்கடாடே நான் வீட்டுக்கே போகிறேன் அப்படின்னு. அப்கமிங் கிளிப்ஸில் வந்து 2 சம்பவம் இருக்குது. நானும் என் பிள்ளையும் மாற்றி எங்களுக்கு பண்ணிக்கிட்டு. நம்பர் 1 வந்து நான் பாட்டு பாடி அவனை கதற விட்டது. நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன்ல இது அன்பிளான்டு அப்படின்ட்டு, டைப்பர் எடுத்துகிட்டு போகல. அதனால தலைவர் என்ன பண்ணிட்டாருன்னா காருக்குள்ளே சுச்சு போயிட்டாரு. இந்த டேட் என்னமோ எங்களுக்கு டிசைனாக டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் சொதப்பிருச்சு. ஆல்மோஸ்ட் எங்கள் ஊருக்குள்ளேயே நெருங்கிட்டோம். அங்கே தான் ஒரு 65 பொறிச்சிட்டு இருந்தாங்க. ஓகே இங்கேயாவது வாங்கி ஜாலியாக சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் வாங்கி காருக்குள்ளேயே சாப்பிட்டுட்டு, எப்போவும் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கு தான் வந்து சண்டை வரும். நான் தான் நிறையா சாப்பிட்றேன், நீ நிறையா சாப்பிட்றேன்னு. இப்போ இவனும் வேறு வந்துட்டான், இவனுக்கும் சேர்த்து வாங்குற மாதிரி இருக்குது. இத்துடன் எங்கள் டேட் இனிதே நிறைவடைந்தது. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய்.